நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து, சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் அந்த மிதுன ராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்ப செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி எந்த காரியத்தை எப்ப செய்யணும் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட திறமையான குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்குங்க மிதுனத்தை பொறுத்தவரை. இவங்கள மாதிரி யாரும் ஒழுக்கமா இருக்க முடியாது. பிரம்மாண்டமான கற்பனை, படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஞானம் யாருக்குமே இருக்காது. நல்லா திறமையான குணம், திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி 138 நாள் தான். எப்படி 138 நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்? குருவுடைய பார்வையில யாரு? சனி பகவான். எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். அப்படி கிடையாது, குரு பார்க்க யார் தடுப்பார். அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. நீங்க அனைவருமே உங்க ஜாதகத்துல பிரபு ஜாதக தசாபதி எடுத்து பார்த்துட்டு உள்ள வாங்க. எந்த விஷயம் மாறாது. வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும். நல்லா பாருங்க, மிதுன ராசி எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. எப்படி சொல்றீங்க நல்லது நடக்கும்? உங்களுக்கு எல்லாமே நான் ஆதாரத்தோட சொல்றேன். சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 10ல சனி, தொழில் சனி சொல்லுவாங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல சனி பகவான். அவர் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க? 8க்கும் +9 கூடையவர். 8ஆம் இடத்துல இருக்கு. திடீர் ராஜயோகம் இருக்கு. எப்படி வெளிநாடு, வெளியூர், திடீர் ராஜயோகம் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. ஒரு பயணங்கள் 8ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து 9ஆம் இடத்து அதிபதி. 9ல என்ன இருக்கு? உங்களுடைய தந்தையுடைய சொத்துக்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம், கெட்டது வந்தாவே கெட்டது எல்லாமே நல்லதா பிறந்தது நல்லதா வரணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். நம்ம செஞ்ச போன பிறவியுடைய நல்ல பலன் சொல்லும் 9ஆம் இடம் தான். இஷ்ட தெய்வம் 9ஆம் இடம் தான். தெய்வத்துடைய அனுக்கிரகம் 9ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட அதிபதி எங்க போயிருக்காரு? 10ஆம் பாகத்துல. எப்படி 10ஆம் இடத்துல போயிட்டு நல்லா சூப்பரா பலமா உட்காந்துருக்காரு. இப்படி நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு. இது சனி பகவான் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? 10ல இருந்தா கெட்ட விஷயம் குடும்பத்துல நடந்திருக்கும். மிதுன கேட்டு பாருங்க. எப்படி 10ஆம் இடம் என்ன? அப்படியே உங்க மனைவி ஸ்தானத்தை எடுத்து பாருங்க. உங்க மனைவியுடைய வீடு, இடம், பூமி, சொத்து, அம்மா, அப்பா எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்குது. கணவனா மனைவியா? இந்த சைட்ல நீங்க கணவனா மனைவியா இருந்தா கணவன் சைடு எடுத்துக்கோங்க. கணவனா இருந்தா ஆணா இருந்தா பெண்ணோட சைடு எடுத்துக்கங்க. பெண்ணா இருந்தா ஆணோட சைடு எடுத்துக்கங்க. கண்டிப்பா உங்க மாமனார், மாமியா, உறவுகள், தொழில், உத்தியோகம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன, சொத்துல ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே கலகத்தை பார்க்கறது, திடீர் பயணத்தை மேற்கொள்றது, எதுவுமே நல்ல ஒரு லாபம் இல்லாத தன்மையை பார்க்கறது, எல்லாமே இந்த 10ல சனி உங்களுடைய பதவியை காலி பண்றது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவத்தை
குறைச்சு பாக்குறது, உங்களை எல்லாருமே இலக்காரமா பாக்குறது, இதெல்லாம் நீங்க கேட்டு பாத்துக்குங்க. இல்ல மிதன ராசி இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க. நான் சொன்ன பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு இல்லாம மாறவே மாறாது. காலில் எத்தனை பேருக்கு அடிபட்டுச்சுன்னு கேட்டுப்பாரு. காலில் அடிபடுறது, நம்முடைய காது, மூக்கு, தொண்டை, மர்ம உறுப்பு இதெல்லாமே 8ஆம் இடம் தான். அதுல அடிபடுறது, இதெல்லாம் சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லைன்னா இங்க நடந்திருக்கும். உங்க அப்பா திடீர்னு ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கிறது, எப்படி நமக்கு யாரெல்லாம் அப்பா ஸ்தானத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில சேர்க்கறது, மருத்துவ செலவு பண்றது, விரைய செலவு பண்றது, ஒரு பெருங்கொண்ட பணத்தை போட்டு அப்படியே காசை போட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. ஒரு இடத்துல காசை கொடுத்துட்டு அந்த காசை திருப்பி கேட்டா என்ன அடிக்க வரா, நான் தான் ஏன்டா நான் ஜாமீன் போட்டுன்னு மாட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த இதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேரும் கேளுங்க. காசு பணத்தை, பெருங்கொண்ட பணத்தை இப்ப 3 மாசத்துல நீங்க இழந்தீங்களா இழக்கலையா? நான் ஓப்பனா கேட்பேன். மிதனராசியை பொறுத்தவரை ஆமான்னு தான் சொல்லுவாங்க. தொழில் நல்லா இருக்கா, உத்தியோகம் நல்லா இருக்கா, வருமானம் நல்லா இருக்கா கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு தடங்கள் இல்லாம இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில 100% நடந்திருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன், நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த யாரு? மிதன ராசிக்காரங்க தான். எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தாவே குடும்ப ஜாதகம் வருது. இல்லாம நிறைய நண்பர்கள் மூலமாக நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே முருகபெருமான சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நல்ல விஷயம் இந்த வக்ரகால கிரக பேச்சுல கண்டிப்பா வேலை செய்யும். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், குருவுடைய பார்வையில் இருக்கணும். அவங்க எத்தனை பேருக்கு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே இப்ப டாப்புக்கு வரலாம். என்னை திருப்பியே நீங்க கேளுங்க. குரு பார்வை இருக்கணும், அவ்வளவுதான். சனி பகவான் எங்கே போய் இருந்தாலும் சரி, அவர் எப்படி இருந்தாலும் சரி, குரு மட்டும் நல்ல இடத்துல இருந்து மட்டும் பாக்குறாரு மட்டும் பாருங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? குருவும் சனியும் ஜாதகத்துல எப்படி இருக்கு மட்டும் பார்த்துட்டு உள்ள வாங்க, மாறவே மாறாது. வீடு கட்ட முடியலங்க, இடம் வாங்க முடியல, இடத்துல பிரச்சனை இருக்கு. இப்ப வீடு கட்டாதான் வீடு கட்ட போல சொல்லுங்க. எத்தனாம் தேதி தெரியுமா? நான் டைம் போட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்ப வீடு கட்டுவீங்கன்னு நான் சொல்றேன். கரெக்டா எப்படி வீடு இடம் பூமிக்கான ஒரு பிளான் போடுறதே கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி தான். அதுக்கான மைண்ட் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ள. சனி பகவானுடைய பார்வை நேரம் 4ஆம் இடத்துல வருது, 10ஆம் இடத்துல 1. சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எது? ஸ்ட்ரைட்டா பாருங்க, உத்திரட்டாதி சுயசாரம் வாங்குவார். எப்ப தெரியுமா? கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி சுயசாரம் வாங்கி நிக்கிறார். வெறும் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து, குரு பகவான் வந்து பாருங்க புதனுடைய சாரத்துல போறாரு. ஏன் புதனுடைய, ஏன் எடுத்தோம்னா நான் புதன் சாரத்தை எடுக்கிறேன். குரு புதன் சாரத்துல போய் நேராக சனி பகவானை பாக்குறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அப்ப சனி பகவானை பார்த்து இந்த சனி பகவானே நேரம் 4ஆம் இடத்த வீடு இடத்த பார்த்தா கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? நான் இப்படிதான் உங்களுக்கு கேட்பேன். இடம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஆகஸ்ட் 19 அப்புறம் வாங்கலாமா? வாங்கக்கூடிய பிளான் இருக்கா? எத்தனை பேருக்கு வீடு மாறணும், இடம் மாறணும், பூமி மாறணும், இந்த சொத்து மாற்றணும், ஏதாச்சும் பிளான் இருந்தா எத்தனை பேர் பிளான் நீங்க சொல்லிருங்க. கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி நடந்துடும். நான் எழுதியே கொடுத்துருவேன். உங்க மேல உள்ள வழக்கு, கேஸ் எதுவுமே இருக்காது. அதான் சொல்லல, குரு சனி ஜாதகத்தை நல்லா இருக்கணும். இப்ப பாக்குறாரு, அப்ப இங்க நேரா இங்க விழுவுது, நேரா 12ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல கேஸ் பிரச்சனை, அந்த இடத்த அவர் பாக்குறாரு. அப்ப இங்க உள்ள பிரச்சனை சரியாகும். அடுத்த பார்வை பாருங்க, அந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல வருது. இப்ப ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க. அப்பா உங்க மனைவியோட சொத்து இல்ல கணவனுடைய சொத்து, மாமனார் மாமியார் சொத்து உங்க வீட்டுக்குள்ள வரும். அவங்களாம் நல்லது நடக்குன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான் முடிச்சு. கெட்டது நடக்காது. நிரந்தரமா வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கிடைச்சுன்னு சொல்லுங்க. வேலை உத்தியோகம் கண்டிப்பா 100% ஆகஸ்ட் 19 அப்புறம் ப்ரமோஷனான வேலை, சூப்பரான வேலை, நல்லா அனுகூலமான வேலை. ஒன்று ஆகஸ்ட் 10 வரும், இல்லை ஆகஸ்ட் 19. இந்த 2 டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நடந்தே தீரும். நல்லா பாருங்க, வேலைஸ்தான அதிபதிய செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் சனி பகவானுடைய சாரத்துல இருந்து பார்ப்பதால், அது மட்டும் இல்லாம கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போய் ஆயிலத்துல இருந்து போய் நேரா பார்ப்பதால் வேலை உத்தியோக டாப்பா கொடுக்குற. அடுத்து அந்த சனி பகவானே எப்படி, அந்த சனி பகவானே சுயசாரம் வாங்கி நேராக 12ஆம் இடத்தை பார்த்து, நேராக 4ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பார்க்கலாம். கண்டிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் அரசாங்க வேலையோ இல்ல வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ஒரு ப்ரொமோஷனே தேடி வரும் சொல்லுது. கடன் இருக்காது, கொஞ்சமாச்சும் வருமானம் வரும். நீங்க ஒண்ணு வீடு இடத்துல வாங்குவீங்க, இல்ல நகை வாங்குவீங்க, இதை நோட் பண்ணி வச்சு. கடன் பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கிடையாது, லோன் சேங்ஷன் ஆகும் பாத்துக்கோங்க. திருமணம் நடக்காதான், திருமண காசு சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமா, கண்டிப்பா எந்த ஒரு கெட்டது வராது. சகோதர உறவு, சகோதரி உறவு நிறைய ஒரு மனக்குழப்பம், மனத்தடுமாற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கும். அந்த வழக்கு கேஸ்னா ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் இது மாதிரி சரியில்லை, நான் இப்ப நல்லா இருக்கும் பாத்துங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக பார்த்து தசாபதி தொழில பண்ணி பாருங்க. தொழில நல்ல லாபம் இருக்கும். எந்த ஒரு தரங்களுமே தொழிலுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான தருணம் சூப்பரா இருக்கு பாத்துங்க. தொழில்ஸ்தான அதிபதி எப்படி, தொழில்ஸ்தான அதிபதி குரு பகவான் உங்க ராசி அதிபதி சாரத்தை வாங்கி நேராக அந்த சனி பகவானை 9ஆம் பார்வையை பார்ப்பதால் தொழில மிகப்பெரிய லாபம் வரணும்னு சொல்லி கிரகம் காட்டுது. ஆனா ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கான்னு மட்டும் நீங்க பாத்துட்டு இறங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு மிக நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கவும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் மிதன ராசிக்கு நான் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன்.
உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் பிரச்சனை, கால் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. எதுக்குமே கவலைப்படாம நீங்க வெற்றி பாதை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த சனி வக்கரம் யோகமான வக்கரம், நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்ப எடுங்க லாட்ரி செட். எத்தனை பேர் வெளிநாடு வேலை பாக்குறீங்க? எடுத்து பாருங்க. நீங்க அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. லாட்ரி யோகம் ஏன் அடிக்கும்? என்ன காரணம்? 2ல குருவா, வருமான குருவா, எப்படி உங்களுக்கு வருமான குரு, 10ல கர்மா சனி. நல்லா பாத்துக்கணும். வருமான குரு யாருடைய நட்சத்திரத்துல போறாரு தெரியுமா? கரெக்டா பாருங்க. அவர் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி அதிபதி சாரத்துல போயிட்டு நேராக அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 10ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க ராசி சாரத்துல போனாலும் கண்டிப்பா லாட்ரி யோகம் அதிகமா இருக்கு. ஏன்னா அது எல்லாமே நேராக 8ஆம் இடத்தை ஸ்ட்ரெயிட்டா பாத்துருவாரு. எப்படி 8ஆம் இடம் திடீர் ஆராய்ச்சியத்தை பாக்குறாரு. அப்ப திடீர் லாட்ரி யோகம் யாருக்கு கிடைக்கும்னா அதிகமாக மிதுன ராசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை வரைய பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும். இந்த துறை எல்லாமே எங்க போது பாருங்க. என்னால எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல முடியாது. அதுக்கான நல்ல நேரம் இருக்கு பாத்து. இப்ப நட்சத்திரம் மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் எந்த ஒரு தடையும் வராது. நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. அரசாங்கமான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வீட்டு தேடி வரும் பாத்து. இப்ப நட்சத்திர பல பத்தில முதல் நட்சத்திரம் ஒரு மிருகசீரத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கவும் மாட்டாங்க. இனிமேல் நல்ல டைம் வேலை செய்யும். கடன் இருக்காது, பகை இருக்காது, வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல 3 மாசம் 4 மாசமா இருப்பீங்க. இனிமேல் வேலை நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எடுத்து பார்க்கும்போது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா நேரா 12ஆம் இடத்தை பார்த்து, நேரா அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா 7ஆம் இடத்தை பார்க்கலாம். அது இல்லாம வேலைஸ்தான அதிபதியை, உங்க வேலைக்கு காட்டக்கூடிய அதிபதி இந்த குரு பகவான் சனியுடைய சாரத்துல வாங்கலாம். ஆகஸ்ட் 10க்குள்ள வேலை தேடி வரும். இல்ல ஆகஸ்ட் மாசம் 19 அப்புறம் வேலை கண்டிப்பா கொண்டு. யாரு மிருகசீரத்தில் பிறந்தவங்க சொல்றேன். கடன் இருக்காது, பகை இருக்காது, நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கட்டிடம் சார்ந்த துறை, கலைத்துறை, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க கவலைப்படாம மிருகசீரத்தில் போது எதுவுமே தைரியமா இருக்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து திருவாதிரையில பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு, கெட்டு போகல. 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. எப்படி 9ஆம் இடத்துல பாக்கியத்துல உட்காந்துருக்காரு. ஆனா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவர் செவ்வாயுடைய காலத்துல போறாரு. எப்போதுனா கரெக்டா எண்ணி வச்சு சொல்லணும்னா ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி, அதாவது சதயத்துல இருந்து அவிட்டத்துக்கு போகும்போது கடன் இருக்காது, பகை இருக்காது, நல்ல வேலை கிடைக்கும், வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் வரும், வருமானம் வரும், இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, ஒரு சொத்து சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், சகோதரர் நல்லா இருக்கும், நல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மருத்துவ செலவு வரை செலவு வராது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். யாரு இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வக்ர கிரக பேச்சு சூப்பரா இருக்கு பாத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நியாயமான குணம், இதுலயுமே திறமையான குணம் நிறைய இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், இப்ப டாப்பான ஒரு நல்ல பலன் இருக்கு பாத்துக்கு. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்க தைரியமா இருங்க. குரு இப்ப உங்களுக்கு வீடை கட்டுவார், இடத்தை காட்டுவார், வண்டியை காட்டுவார், வாகனத்தை காட்டுவார், பூமியை காட்டுவார், சொத்தை காட்டுவார், நிறைய செலவை குறைப்பார். இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கு தான் லக்கு. திடீர் யோகம் நிறைய வரும் பாருங்க. நிறைய பயணங்கள் மூலம் காசு பணம் வரும், நிறைய ஒரு மாற்றம் உண்டு, நிறைய தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், நிறைய சுப செலவு சுபகாரிய குடும்பத்தில் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். நீங்க தோல்விக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா உண்டு. யார் புனர்பூசணத்துக்கு போது நான் எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கிரகம் நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே ஜாதக பதம் பண்ணு, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி பெயருள்ள பயிற்சியாகவே அமைகிறது.